அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே நாம் உம்மை மனிதர்கள் அனைவர்களுக்கும் பஷீரன் வ நதீரா, நற்செய்தி நற்செய்தியை சொல்லக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் அனுப்பி வைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபி அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தை அனுப்பியது காரணமே இந்த ரெண்டு தான். ஒண்ணு, நல்ல உபதேசம் செய்வாங்க, இரண்டாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறும் பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுக்காக வேண்டித்தான் உங்களை நாம அனுப்பி வச்சோம். வலாகின்ன அக்ஸரன்னாஸி லா யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இதை அறிவதில்லை என்பதாக சொல்றான். அந்த அறிவதில்லைன்னு அல்லாஹ் யார சொல்றானோ அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம் நாயகத்தை, நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அந்த சுன்னத்தை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய சில அமல்களை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது அழகான ஒரு விஷயத்தை சொல்லி தருகின்றார்கள். எவர் ஒருவர் பசித்தவருக்கு உணவு அளிக்கிறாரோ, நாம இன்னைக்கு உணவு கொடுக்கிறோம், நம்மள்ட்ட வாங்குறவரும் உண்மையாலே பசியில இருக்கிறாரு இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இல்லைன்னா சொன்னா நேரடியா சொல்லியிருக்கலாம், உணவு கொடுப்பவருக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி அல்ல, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது. அப்பதான் என்ன அர்த்தம்னா, ஏழைகளை, மிஸ்கீன்களை, தேவை உள்ளவர்களை கண்டறிந்து கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்குதுல்ல, அதுதான் உயர்ந்த சதக்கா. கடமைக்கு கொடுப்பது சதக்கா அல்ல, கடமைக்கு கொடுப்பது சதக்கா அல்ல. யாரு பசியில இருக்கிறா, அவங்க பசியில இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத கண்டறியணும். தேடி பார்த்து தேடி போய் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்குல்ல, அதுதான் உயர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசித்தவருக்கு உணவு அளிப்பவர், தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுத்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவு கொடுத்தவர் தண்ணீர் கொடுத்தவர்னு சொல்லல, பசியில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு ஏழை மிஸ்கீனுக்கு உணவு கொடுப்பவரும், தாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தண்ணீர் கொடுப்பவரும், அதே போன்று தன்னுடைய நாவை தீய வார்த்தைகள் பேசுவதில் இருந்து பாதுகாத்துக் கொண்டவர், அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய கருணையின் மூலமாக நம் அனைவரையும் சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.